அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம். குறிப்பாக இன்றைய தினம் ஒரு பெரிய ஒரு வெற்றி கொண்டாட்டம்னு தான் சொல்லணும். இந்தியாவில் டிவிகே தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளரான விஜய் அவர்களுடைய வெற்றி கொண்டாட்டத்தை இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் பெரும் விமர்சையாக வெடிகள் எல்லாமே கொளுத்தி இந்த இடங்களில் அவருடைய கட்சியினுடைய இலட்சணை பொறித்த கொடிகள் மற்றும் அவருடைய புகைப்படங்கள் எல்லாமே வீதியில் வைத்து கொண்டாடுற அந்த காட்சிகளை தொடர்ந்து நாங்கள் இந்த காணொலியோட பார்க்கலாம். அங்கே போய் லொக்கேஷனில் போடும் லொக்கேஷனில் போட பைக் எடுக்க வாங்க. என்ன சந்திப்பு தர்சன் பாடமெண்டா நிக்கிறது இல்லை. ஆசிரியர் இருந்தா உண்மையிலே ஒரு சினிமா ஒரு துறையை விட்டு இத்தனை கோடி சம்பளத்தை விட்டுட்டு அவர் வெளியில வார ஒரு அரசியல் செய்யற அவரை முதல் அரசியல் களத்துல விட்டு வேலை செய்ய விட்டு அவர் குலவிட்ட கூட அவர் விமர்சிக்கலாம். அவர் ஆரம்பமா கால் வைக்க ஒரு ஆசிரியரை இருந்து கொண்டு ஒரு மனுஷனை வந்து என்ன சொல்லி இருக்கிற அவர்கிட்ட இப்படி செஞ்சாராம் அப்படி செஞ்சாராம் சைன் வைக்கலையா அப்படி இப்படின்னு நிறைய விமர்சனங்கள் பார்த்துருந்தோம். அது ஒரு உண்மையிலேயே ஒரு ஆசிரியரா இருந்தோண்டு அவர் செய்வது போல என்ன சொன்னா ஒரு ஆசிரியர் சரியான மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற சில விஷயங்கள் இருக்கு. ஒரு ஆசிரியர் சொல்றதான் மாணவன் எப்பவும் கேட்பான். சின்ன வயசுல இருந்தே நான் படிச்சிருக்கேன், நீங்க படிச்சிருக்கீங்க, எல்லாருமே படிச்சிருக்கிறோம். ஆசிரியர் சொல்றதான் நாங்க கேட்போம். ஆசிரியர் எங்களுக்கு ஆனாண்டு எழுதுறதை தான் நாங்க எழுதுறோம். அதே மாதிரி ஆசிரியர் அம்மாண்டு எழுதிட்டதை தான் நாங்க படிக்கிறோம். அதே மாதிரி A to Z ஆசிரியர் சொல்றதை நாங்க கேட்கிறோம். ஏன்னா இல்லைங்களா? அது இப்ப மாணவர்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுங்க. இன்னொரு திணிப்பில இன்னொரு கட்சிக்காரருக்கு தேவையில்லை, இன்னொரு கட்சிக்காரருக்கு சப்போர்ட் பண்றன்ற நோக்கத்துல இன்னொரு மனுஷனை தாழ்மையா கதைக்காதீங்க. கும்பிட்டு கேட்கிற யாருமே எந்த ஆசிரியருமே கதைக்காதீங்க. ஏன்னு சொன்னா உங்களோட ஒவ்வொரு ஆசிரியர்த்தையும் வீட்டிலே இங்க இல்ல உலக நாடு இந்தியால இருந்து இலங்கையில இருந்து உலக நாட்டில இருந்து ஒவ்வொரு ஆசிரியத்தை வீட்டில கூட ஒரு தளபதி ரசிகன் இருக்கிறான். இல்லைன்னு சொல்லட்டும் பார்ப்போம், ஒரு தளபதி ரசிகன் இருக்கிறான். அதனால ஆசிரியர் மேருக்கு நான் ஒன்றுதான் கேட்கிறேன். நீங்க மாணவர்களுக்கு நல்ல அரசியலை சொல்லிக் கொடுங்க, அது தப்பு இல்லை. நல்லவங்களை பத்தி சொல்லுங்க, தப்பு இல்லை. இன்னொரு தீய சக்தியோட சேர்த்து இன்னொரு நல்லவனை தாக்கமா இலக்கமாக வச்சு ஒருத்தர வாழ்க்கைய ஒரு தலைமுறைய அமர்த்தாதீங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு நாங்க சொல்லிக் கொடுத்தோம். தலைவீரா அவ்வளவுதான். கொண்டாட்டத்தோட இருக்கிறோம்.
இனி நாளைக்கு இது முடிவெடுக்கல. இன்றைக்கு கொண்டாட்டம் இருக்கிறோம். நாங்கள் இனி அது யோசிச்சு முடிவெடுப்போம். இனி இந்தியாவிலேருந்து நாங்கள் தொடர்பெடுத்து அங்கேயும் கேட்டு அங்கே விருப்பம் என்று சொன்னால் நாங்கள் போகிறதுக்கு தயார் நிலையெல்லாம் இருக்கிறோம் இல்லையா? தலைமை என்ன சொல்லுதோ தலைமைக்குள்ள தான் நடக்கும். எங்களுக்கு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல நாங்க ஆக்டிவா இருந்தோம். இந்தியால இருந்து எங்களை இங்க இருக்கிற 7 பேருக்கும் ஐடி விங்ஸ் சொல்லி இருக்கு. அப்ப அதுல அந்த குரூப்ல நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். ஸோ அப்போ அதில் என்னென்ன செய்யணும்ன்றது சொல்லிவிடும். அதுக்கேற்ற மாதிரி தான் செய்வோம். நாங்கள் ஆல்ரெடி விசாலாம் எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ எங்களுக்கு அழைப்பு வந்தால் நாங்கள் எல்லாரும் போவோம். அவ்வளோதான். இன்னும் எங்களுக்கு அழைப்பு வரையில வெறும் வந்தால் நாங்கள் கண்டிப்பாக வலிக்கிறோம். நன்றி. சரியாக இப்போ நாங்கள் ஜாழ்ப்பாணத்துந்த டவுனுக்குள்ள நிற்கிறோம் பாருங்க. இதில் டிவிக்கு கொடியோட ஜால் இளைஞர்கள் எல்லாமே வெடியெல்லாம் கொளுத்தி இந்த இடங்களை கொண்டாடினோம். குடும்பத்தில் மொத்தம் எத்தனை